அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்ன திடீர்னு வி கோபாலன் சார் நானும் சினிமாவில் எல்லாம் பார்த்துருக்கேன், வாலி சார் வந்து இப்படி இன்ட்ரோடியூஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கப்புறம் அந்த புஸ்தகத்தில் படிக்கும்போது தான் அவருக்கு நட்பு எந்த அளவுக்கு இருந்தது, அந்த எந்த அளவுக்கு இருந்ததுன்னா அவர் வந்து இவர் சும்மா இருக்கிற நேரத்தில், அதாவது சான்ஸ் இல்லாத நேரத்தில் இவருடைய முதல் பாடலை வந்து இவருடைய அட்ரஸ் வேற சரியா தெரியல, ரோட்ல வந்து நின்று வாலி வாலி அப்படிங்கிற மாதிரி கத்திருக்காரு. அதுக்கப்புறம் என்னென்ன வா இப்படி ஒரு கம்பெனி அப்படின்னு சொல்லி அந்த கோபாலகிருஷ்ணனை கூட்டு போய் முதல் பாடல் அந்த கோபாலகிருஷ்ணனால தான் இவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிடைச்சது. அந்த கோபாலன் அதே மாதிரி அவருக்கு ஒரு நேரமான அந்த கோபாலன் அப்படிங்கிறது வந்து மியூசிக் போட்டவரும் கோபால், அந்த மாதிரி அவர் ஒரு தெலுங்கு. ஸோ இதெல்லாம் வந்து அவர் எழுதி இருக்கும்போது நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த விழாவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து புறப்படுறதுக்கு முன்னால வந்து நான் போய் என்ன பேச போறேன், என்ன பேசுறதுக்கு பெருசா ஒன்றும் இல்லையே, ஏன்னா பாலி சார் நமக்காக இவ்வளவு பாட்டு எழுதியிருக்கா. அப்புறம் நினைச்சு பார்ப்பா அவருடைய புஸ்தகங்கள்லாம் படிக்கும்போது மனசுக்கு கனமா இருந்தது. ஸோ இன்னைக்கு இந்த விழாவில் எனக்கு பெரிய திருப்தி என்னன்னா அவர் எத்தனையோ பேர் அந்த மாதிரி வாலி சார் அவர்களுக்கு வந்து இது செய்ய முடிஞ்சதுங்கிறது பெரிய பாக்கியமாக நினச்சி ரொம்ப சந்தோஷப்படுறேன். நன்றி, வணக்கம்.